தேர்வில் தமிழகத்தில் சில பகுதிகளில் இரட்டையர்கள் ஒரே எண்ணிக்கையிலான மதிப்பெண்கள் பெற்று ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டன. மொத்தம் 93.80% பேர் இதில் தேர்ச்சி அடைந்த நிலையில் தேர்வு முடிவுகளில் சில சுவாரஸ்யங்களும் நிகழ்ந்துள்ளன. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இரட்டையர்கள் ஒரே மாதிரியான மதிப்பெண்கள் பெற்று ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த இரட்டையர்களான இதழ்யா மற்றும் இதழ்யாதினி ஆகிய இருவரும் சொல்லி வைத்தாற் போல 475 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். இரட்டை சகோதரிகளுக்கு பெற்றோர் மற்றும் தோழிகள் கேக் ஊட்டி வாழ்த்தினர். அதேபோல மதுரை திருப்பாலை பகுதியை சேர்ந்த மாயஸ்ரீ மற்றும் மகாஸ்ரீ என்ற இரட்டை சகோதரிகள் தலா 475 மதிப்பெண்கள் பெற்று வியக்க வைத்துள்ளனர். ஆங்கில பாடத்தில் இருவருமே 96 மதிப்பெண்கள் பெற்றிருப்பது இன்னும் ஒரு ஆச்சரியம். ஆக்சுவலாக 2 பேரும் நாங்கள் வேற கிளாஸ் பார்த்தா 2 பேருமே 475 ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. அது என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ஆள் கம்மியா ஒரு ஆள் கூடவா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப 2 பேரும் சேர்ந்து எடுத்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. 2 பேரும் ஒரே மார்க்குன்னே 2 பேரும் ஃபர்ஸ்ட் பார்த்து சிரிச்சுட்டு தான் இருந்தோம். எங்களால் நம்பவே முடியல. இவர்கள் நால்வருமே 475 மதிப்பெண்கள் பெற்றது ஆச்சரியத்திலும் கூடுதல் ஆச்சரியமாக அமைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும் ஹரிஹரன் மற்றும் செந்தில்நாதன் என்ற இரட்டையர்கள் 457 மதிப்பெண்கள் பெற்று ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். பள்ளியில் வெவ்வேறு பிரிவுகளில் படித்த போதும் இவர்கள் ஒரே மதிப்பெண்கள் பெற்று கவனம் ஈர்த்துள்ளனர். சும்மா நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் திடீர்னு அதே மாதிரி வந்தது கொஞ்சம் மிராக்கலாக தான் இருக்குது. 2 பேரும் ஒரே மார்க் எடுப்போம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் கம்மியாகவும் அவன் கொஞ்சம் கூட எடுப்பான்னு நினச்சோம். பார்த்தா 2 பேருமே ஒரே மார்க் எடுத்திருக்கோம். அதேபோல கோவையில் கவிதா கனிஷ்கா என்ற இரட்டையர்கள் 474 மதிப்பெண்கள் எடுத்து ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். அப்படியும் ஒரு 2-3 மார்க்கு கம்மியாக வரும், இல்லாட்டி ஒரு 5 or 4 மார்க்ஸ் அப்படி வரும்னு நினச்சோம். டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு வரும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா எங்களுக்கு காட்ஸ் கிரேஸ்னால இப்படி வந்திருக்கு. இது வந்து 450 கீழே தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னு எனக்கு தெரியல, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் காட் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் தந்தாங்க. சாதனை படைத்திருக்கக்கூடிய இவர்கள் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றனர். பிறப்பு மற்றும் உருவ ஒற்றுமையில் மட்டுமல்லாது தேர்வு முடிவிலும் கூட இணை பிரியாமல் ஒரே எண்ணிக்கையில் மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை ஆசிரியர்கள் உறவினர்கள் பாராட்டினர்.